மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் எதிர்க்கட்சி தலைவர் அவர்களுக்கும் இன்றைய அவைத்தலைவராக அன்ன போஸ்டில் வெற்றி பெற்றிருக்கும் அண்ணன் ஜேசிடி பிரபாகர் அவர்களுக்கும் துணைத் தலைவர் ரவிக்குமார் அவர்களுக்கும் இந்த அவையிலே வீற்றிருக்கும் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் எதிர்க்கட்சி தலைவராக செயல்பட்ட அண்ணன் முன்னாள் முதலமைச்சர்களாக இருந்த அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கும் அண்ணன் ஸ்டாலின் அவர்களுக்கும் இந்த அவையிலே நாம் ஒரு மாண்புமிகு ஒரு அவை இது. அண்ணன் ஜேசிடி பிரபாகர் அவர்கள் அவைத்தலைவராக நடுநிலையோடு இருந்து ஒரு தராசு போல இந்த அவைக்கு அத்தனை பேருக்கும் சரிசமமான வாய்ப்பை கொடுத்து அத்தனை பேரையுமே ஆணாக இருந்தாலும் இந்த அவைக்கு அன்னையாக இருந்து அனைவருக்கும் சமமான வாய்ப்பை தர வேண்டும் என்று இந்த புனிதமான அவையிலே அவரை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பொன்மனச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்களையும் முதலிலே வணங்கி வரலாற்று சிறப்புமிக்க இந்த அவையில் புனிதமான இருக்கையில் பொறுப்பேற்றுள்ள மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவர் அவர்களுக்கு எனது இதயபூர்வமான நல்வாழ்த்துக்களை முதலிலே தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல பேரவை துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனென்று சொன்னால் சட்டப்பேரவை தலைவர்களையும் துணைத் தலைவரும் பெயர் குறிப்பிடக்கூடாது என்பது மரபு இருக்கின்ற காரணத்தினாலே நான் பெயரை குறிப்பிடவில்லை. ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக சட்டப்பேரவை தலைவராக பொறுப்பேற்றுள்ள தங்களுக்கும் சட்டப்பேரவை துணைத் தலைவராக பொறுப்பேற்றுள்ள அவர்களுக்கும்